என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தியாவை அணைத்து விழிமூடி கிடக்கும் முகிலனின் மனம் முழுவதும் இனியா மட்டுமே நிறைந்திருக்கிறாள். அவள் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கடிகளாக அவன் மனதில் விழுகிறது. செய்யும் தவறை எல்லாம் செய்துவிட்டு நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கூறி அவளை மீண்டும் மனைவியாக்கி பாசத்தை பொழிய துடிக்கும் போது அவள் அனுபவித்த வலியை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை கேட்க கூட தான் தயாராகவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவனை கொன்று தின்கிறது. அவள் மனதின் ஆழத்தில் அவன் ஏற்படுத்திய காயங்களின் வடுக்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது என்றால் அதை கண்டிப்பாக தன் காதலால் மட்டுமே போக்க முடியும். அப்படி என்றால் காலம் தாழ்த்தாமல் காதல் என்ற அந்த மருந்தை அவளுக்கு போட்டு விடுவதுதானே முறை. அதை அவள் மனமும் விரும்புவதை அவனால் உணர முடிகிறதே. பிறகு ஏன் காலத்தை தாழ்த்த வேண்டும்? மெல்ல விழிகளை திறந்தவன் தன் அணைப்பில் உறங்கும் தியாவை மெல்ல விடுவித்துவிட்டு போர்வை ஒன்றை எடுத்து போர்த்தி இருபுறமும் தலையணையை வைத்துவிட்டு எழுந்து அறை வாசலை நோக்கி நடந்தான். மதியம் தியா உறங்க ஆரம்பித்தால் குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது உறங்குவாள். வாசலை எட்டியவன் தயங்கி தயங்கி அறையை நோக்கி வரும் இனியாவை கண்டு முகம் மலர்ந்தான். தியா தூங்கிட்டாளா? அவன் அருகில் வந்த இனியா அறைக்குள் எட்டி பார்த்தபடியே கேட்டாள். தூங்கிட்டா. அவன் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக நிற்பவளின் மீது அவனது சூடான மூச்சு காற்று படுகிறது. தூங்கிட்டாளான்னு பார்க்கதான் வந்தேன் என்றவள் தன்னை இமைக்காமல் பார்க்கும் முகிலனின் விழிகளை பாராமல் கூறிவிட்டு திரும்பி நடக்க அவள் கரத்தை பிடித்தவன், அப்போ நீ என்ன பார்க்க வரலையா என்று கேட்டான். அவனை எதிர்கொள்ள முடியாதவள், அப்படி இல்ல தியா என்று இழுத்தாள். அவள் அருகில் வந்தவன் அவள் கரத்தை விடுவித்து விட்டு அவள் இடையை சுற்றி வளைத்தான். அவள் உடலில் லேசான நடுக்கம். தரையை பார்த்திருக்கும் அவள் விழிகள் தவறியும் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவள் தாடையை பிடித்து அவன் உயர்த்திய போதும் அவன் முகத்தை பாராமல் விழிகளை தரையிலேயே வீழ்த்தி இருந்தாள். ஐ லவ் யூ இனியா என்றவன் மெதுவாக அவள் செவியில் இதழ் பதித்து, என்ன உன்னால மன்னிக்க முடியலையா என்று கேட்க பதற்றத்தோடு விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள், அப்படியெல்லாம் இல்ல, ஆனா செவியில் இருந்து இதழ்களை மெல்ல அகற்றி அவள் சங்கு போன்ற கழுத்தில் பதித்தவன் மெல்ல இதழ்களால் அவள் கழுத்தை வருட தடுமாறியவள் அவன் மார்பில் சாய அவளை தூக்கி கொண்டு அருகில் இருக்கும் படுக்கை அறைக்குள் வந்தவன் கதவை சாத்தி தாழிட்டான். அவன் மார்போடு சேர்த்து அணைத்திருக்கும் அவள் உடலின் உஷ்ணம் ஏறுவதை அவன் உடல் உணர்ந்தது. பறந்து விரிந்து கிடக்கும் படுக்கையில் அவளை கொண்டு வந்து கிடத்தியவன் மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அடுத்த முத்தம் அவள் இதழில் பதிந்தது. அடுத்த முத்தம் அவள் கழுத்தில் பதிய அடுத்த முத்தத்தை தன் கையில் வாங்கியவள், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க கூட வாழ ஆசையாவும் இருக்கு. இப்ப என்கிட்ட காட்டுற இந்த பாசம் எதிர்காலத்துல காணாம போனாலும் அதை தாங்கிக்க நான் தயாராயிட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் போதும் என்றாள். ஆசையாய் அவளை பார்த்தவன், இப்ப நீ எனக்கு வேணும், தடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். காதல் கசிய அவன் கூற, இல்ல என்று அவள் ஏதோ கூற வர அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டவன் அவள் வார்த்தைகளுக்கு தடை போட்டுவிட்டு அவள் ஆடைகளை களைந்தான். அதன் பிறகுதான் சிறைப்பட்ட அவள் இதழ்களை விடுவித்தான். இப்போது அவன் விழிகள் அவளது அழகான மேனியை ஆசையை ரசித்தது. அவள் உடலில் எங்கெங்கோ சில காயங்களின் வடுக்களை கண்டவன் அந்த இடங்களில் எல்லாம் முத்தமிட தன்னை மறந்தவள், அவன் முத்தங்களில் தன்னை இழந்தவள் கட்டுண்டவள் போல் கிடக்க பூ போன்று அவளை கையாண்டவன் தாம்பத்தியம் என்பது நரகமல்ல சொர்க்கம் என்று அவளுக்கு புரிய வைத்தான். வேர்வை முத்துக்கள் சிதறி கிடக்கும் அவன் மார்பில் சாய்ந்து கிடப்பவளை இதமாக அணைத்து படுத்திருந்த முகிலன் அவள் செவியில் இதழ் பதித்து ஐ லவ் யூ என்றான். அவள் கரம் மெல்ல அவனை கட்டி அணைத்தது. தலை உயர்த்தி அவனை பார்த்தவள் ஆசையாய் அவன் இதழில் இதழ் பதித்து ஐ லவ் யூ என்றாள். இப்போதாவது அவள் மனம் முழுமையாக தன்னை ஏற்றுக்கொண்டதா? அவனுக்கு சந்தேகமே. என் மேல நம்பிக்கை வந்துடுச்சா? என் மேல இருந்து கோபம் போயிடுச்சா? என்ன முழுசா நீ ஏத்துக்கிட்டியா? அவன் தன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்தவள் அதற்கு பதிலாக அவன் கன்னம், கழுத்து, மார்பு என்று முத்தங்களை தான் பொழிந்தாள். இதைவிட தெளிவாக அவளால் எப்படி தான் அவனை ஏற்றுக்கொண்டதை அவனிடம் சொல்ல முடியும்? அவளை அப்படியே புரட்டி படுக்கையில் போட்டவன் அவள் மேனி அழகை மீண்டும் புசிக்க ஆரம்பிக்க அவள் கரங்களும் ஆசையாய் அவனை கட்டி தழுவியது. இதழ்கள் முத்தங்களையும் பொழிந்தது.
தியா எழும்போது முகிலன் இனியா இருவரும் அவள் இருபுறமும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்க இருவர் மீதும் தன் இரு கரங்களையும் வைத்த தியா மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டாள். இரவு பிரசன்னா இனியாவை அழைத்து நாளை தங்கள் திருமணம் நடக்கப் போகிறது என்று கூறினாள். அதை கேட்டு இனியாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். உன்னுடைய கல்யாணத்தை பார்க்க ஆசையா இருக்குடி, ஆனந்த கண்ணீரோடு இனியா கூற, அதனால என்ன, எங்க கல்யாணம் நடக்கும் போது என்னுடைய போன்ல இருந்து உனக்கு வீடியோ கால் வரும், என்னுடைய கல்யாணத்தை நீ லைவா பார்க்கலாம் என்றவள். ஆமா, நீ எப்ப கல்யாணம் செஞ்சுக்க போற என்று கேட்டாள். உடனே செஞ்சுக்கலான்னு தோணுது. இப்பதாண்டி நீ சரியான ஒரு முடிவை எடுத்திருக்க. உன்னுடைய முகத்துல முன்னாடி இல்லாத ஒரு மகிழ்ச்சியை என்னால இப்ப பார்க்க முடியுது. அதுல இருந்தே முகிலன் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியுது. சீக்கிரமா அவரை கல்யாணம் செஞ்சுக்கடி. சரி, கல்யாணம் செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு, எப்ப செஞ்சுக்க போறீங்க? நாளைக்கு சிம்பிளா கோயில்ல தாலி கட்டிக்கிட்டா என்னான்னு கூட தோணுது. இனியா கூற, வாவ் சூப்பர், இத நான் எதிர்பார்க்கல. ஆக நீ முகிலனோட சேர்ந்துட, அதுவும் சீக்கிரமாவே சேர்ந்துட முடிவு செஞ்சுட்ட, அப்படிதானே? சிரித்தவள், அதெல்லாம் சேர்ந்துட்டோம், அதனாலதான் சீக்கிரமா தாலி கட்டிக்க ஆசைப்படுறேன். இல்ல அவர் இருக்கிற வேகத்துக்கு தாலி இல்லாமலே அடுத்த குழந்தைய பெத்துக்க வேண்டியதா இருக்கும். அடிப்பாவி, கதை அப்படி போகுதா? அப்படின்னா நீங்க 2 பேரும் நாளைக்கு வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போய் தாலி கட்டுற வழிய பாருங்க. நாங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ண நினைச்சா உன்னையும் முகிலனையும் மட்டும் இல்ல, வர்ற குழந்தையையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதா இருக்கும். உன் கல்யாணத்துக்கு நேர்ல வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாதான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது சாத்தியப்படாதுன்னு தோணுது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடியுங்க. முதல்ல முகிலன் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்க சொல்லு. அவங்களுக்கும் வீடியோ கால் போட்டு உங்க கல்யாணத்தை லைவா காட்டுங்க போதும். அவர் கூட அப்படிதான் சொன்னாரு. நாளைக்கு அவங்க வீட்டுல பேசிடுவாரு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சரி, என்னைக்கு தாலி கட்டிக்க போறீங்க? நாளைக்கு தாலி கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீ சொன்ன. ஆனா முகிலன் வீட்டுல முகிலன் நாளைக்குதான் சொல்றாருன்னா அப்ப என்னைக்கு தாலி கட்டிக்க போறீங்க? உன்னோட கல்யாணம் நாளைக்கு இருக்குல்ல, அது முதல்ல முடியட்டும், அடுத்த நாள் எங்க கல்யாணம். அவர்கள் பேச்சு இப்படியே வளர்ந்து கொண்டு செல்ல தியாவோடு விளையாடி கொண்டிருந்தான் முகிலன். அப்போதுதான் தமிழ் அவனை அழைத்தாள். இனியா திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதை கூறியவன், தமிழ், சிம்பிளா கோயில்ல தாலி கட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என்றான். ரொம்ப சந்தோஷம்டா, அது போதும். நாங்க கூட இனியாவையும் தியாவையும் பாக்குறதுக்காக இன்னைக்கு ஏதோ கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில நாங்க அங்க வந்து சேர்ந்துடுவோம் என்றாள். அதை கேட்டு முகிலனுக்கு மகிழ்ச்சி. இதையே முன்னாடியே சொல்லல, எங்களுக்கு கூட அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் அவர்கிட்ட இனியா பத்தியும் தியா பத்தியும் சொன்னேன்னா, சரி நம்ம உடனே போய் பாத்துட்டு வந்துடலாம், எனக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைப்படுது, நான் ஆபீஸுக்கு லீவு சொல்லிடுறேன், இன்னைக்கு டிக்கெட் இருந்தா இன்னைக்கே போயிடலாம், 2-3 நாள் அங்க தங்கி ஊரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மெதுவா திரும்பி வரலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. டிக்கெட் இருக்கான்னு பார்த்தோம், டிக்கெட்டும் கிடைச்சது. இதோ கிளம்பிட்டே இருக்கும், உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றோம். இனியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ ஃப்ரெண்ட் பிரசன்னா கிட்ட பேசிட்டு இருக்கா. சரி சரி, அவளை தொல்லை பண்ண வேண்டாம், நாளைக்கு நேர்ல சந்திச்சுக்கிறோம், அவகிட்ட விஷயத்த சொல்லிடு என்று கூறி தமிழ் அழைப்பை துண்டித்தாள். இனியா பிரசன்னா உரையாடல் முடிந்ததும் விஷயத்தை முகிலன் கூற அவளுக்கும் மகிழ்ச்சி. அம்மாவை அழைத்து விஷயத்தை கூற அவள் மனம் துடித்தது. உடனே அவள் எண்ணிலிருந்தே அம்மாவை முதன்முறை அழைத்தாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இனியா அழைத்ததும் அம்மாவுக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. முகிலனோடு அவள் சேரப்போகிறாள் என்று அறிந்ததும் ஆனந்தத்தில் அவர் அழுதை விட்டார். என்னுடைய வேண்டுதல் வீண் போகல. சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? கன்னியாகுமரியில என்று அவள் கூறியதும், இவ்வளவு பக்கத்துல இருந்தும் என்ன வந்து பார்க்க கூட உனக்கு மனசு இல்லல்ல? பெருமூச்சு விட்டவர், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியாம இல்ல. ஆனாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? இனி நீ உங்க அப்பனுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனாலும் உனக்கு விவாகரத்தானதோ இப்ப உனக்கு கல்யாணம் நடக்க போறதோ எதுவும் உங்க அப்பனுக்கு தெரிய வேண்டாம். சரி, அதை விட்டுடலாம். கல்யாணம் எப்போன்னு தெரியப்படுத்து, நானும் சித்தி ஃபேமிலியும் வந்துடுறோம். தியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா ஆவலாய் கேட்க செல்போனை தியாவிடம் கொடுத்தாள் இனியா. பாட்டியும் பேத்தியும் பேசிக் கொண்டிருக்க அந்த இடையில் இனியாவை கட்டி அணைத்து முத்தமிட்ட முகிலன் எதுவும் அறியாதவன் போல் தியா அருகில் வந்து அமர்ந்தான். அவனது காதல் தீண்டல்கள் அவளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தவே செய்தது. இவ்வளவு அழகான வாழ்க்கையை தன் பிடிவாதத்தால் மட்டும்
இத்தனை நாள் இழந்ததை நினைத்து அவள் மனம் முதன் முறை வேதனைப்பட்டது. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.